Hi friends, welcome to our channel Nithu's Fashion World. இன்னைக்கு வந்து போட் நெக்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் நார்மல் நெக், ஃப்ரண்ட் வந்து நார்மல் நெக்கு பட்டி வச்சு பிரின்சஸ் கட் வச்சு எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஃபுல் ஷோல்டரு, ஜஸ்ட் சர்க்கம், வெயிஸ்ட் சர்க்கம், ஃபுல் லென்த்து, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் ஹைட்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் சர்க்கம், ஆம்கோல், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் வந்து வர வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் நான் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிட்டு பேக் சைடு எப்பவும் போல் 1.5 இன்ச் மடிச்சுக்கிறோம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் 1.5 இன்ச். அடுத்து ஃபுல் ஹைட் எவ்வளோ? ஃபுல் ஹைட் வந்து 13 இன்ச். ஓகேவா? ஃபுல் ஹைட்டு 13 இன்ச். கொஞ்சம் தூரம் தள்ளி அதே 13 இன்ச் வச்சுக்கணும். இது வந்து ஃபுல் ஹைட். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுட்டு, ஃபுல் ஹைட்டில் ஒரு லைன் போட்டுட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்காக மேலே ஒரு 1/2 இன்ச் லைன் போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னா 15 இன்ச். 15ல் பாதி எவ்வளோன்னு எடுக்கணும். ஓகேவா? 15ல் பாதி 7.5 இன்ச் வருது. நான் 7.5 இன்ச் அப்படியே வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைப்போம்? 2 இன்ச்சு, 2.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் வைப்போம். ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்தி ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் அதாவது நார்மலாக ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 3 இன்ச்சாக வைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 4.5 இன்ச் இருக்குது. ஓகேவா? இது 4.5 இன்ச், இது வந்து 3 இன்ச். ஓகேவா? இப்போ ஆம் ஹோலை நம்ம வந்து வரையணும். ஆம் ஹோல் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 இன்ச்சில் வைக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சர்க்கம் வந்து 37/4 ப்ளஸ் 0.5 ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். 37/4 எவ்வளோ? அதாவது 37/4 ப்ளஸ் 0.5 அப்போ வந்து எவ்வளோ அப்படின்னா 9.25 வருது. இப்போ இதில் நம்ம 9.25 மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு 9.25 மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இங்கே 7.5 வச்சோமா, அதே 7.5 இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதுலேயும் போட்டுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஆம் ஹோல் எவ்வளோ அப்படின்னா 16 இன்ச்சு. நம்மளுக்கு வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா
8 இன்ச் வரணும். இந்த ரவுண்டு வந்து 8 இன்ச் வரணும். சப்போஸ் 8 இன்ச் வரலை அப்படின்னா இன்னும் வந்து இது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 8 இன்ச்சுக்கு அதிகமாக வருதுன்னா இதை வந்து மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 6 இன்ச் வச்சுருக்கோம். 6 இன்ச்சில் பாதி 3, இந்த இடத்துல 1 இன்ச் ஆர் 1.25 இன்ச். ஓகேவா? இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு 8 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு அளந்து பார்க்கணும். ½ இன்ச் 7.5 இன்ச் தான் வருது. இன்னும் ½ இன்ச் வரணும். அப்படி இந்த இடத்துல இன்னொரு ½ இன்ச் கீழே இருக்கணும். அதாவது 6 இன்ச் வச்சதை 6 இன்ச்சாக வைக்கணும். அப்போ இதில் இன்னொரு இந்த இடத்துல 1.25 இன்ச் வைக்கணும். வச்சுட்டு இதை மார்க் பண்ணணும். இப்போ 8 இன்ச் கரெக்டாக வருதா? 8 இன்ச் கரெக்டாக வருதா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறதவே ஒரு ½ இன்ச். இப்போ இந்த இடத்துல 7.5 வச்சோமா, இப்போ இந்த இடத்துல 7 வச்சு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிங்கன்னா கூட கரெக்ட் ஆயிரும். இப்போ சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக 1.5 இன்ச். அடுத்தது இந்த இடத்துல மார்க் பண்ணும். வேஸ்ட் சர்க்கம் எவ்வளோனா 34. 34/4 ப்ளஸ் 0.5. அதான் 34/4ங்கும் போது 8.5 வரும். ப்ளஸ் 5ங்கும் போது 9 இன்ச் வரும். ஓகேவா? அந்த 9 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் விடணும். எதுக்காக இந்த இடத்துல 3/4 இன்ச்னா இங்கே டாட் பிடிப்போம்ல, அதுக்கு 3/4 இன்ச். அடுத்தது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு 1.5 இன்ச். ஓகேவா? இந்த டாட் வந்து சென்டர் எவ்வளோ இருக்கோ 8.5 9 இன்ச் வச்சுருக்குமா, இந்த 9 இன்ச்சில் பாதி 4.5 இன்ச். இந்த இடத்துல ஒரு டாட் 4 இன்ச்சுக்கு டாட் வச்சாலும் ஓகே. மினிமம் மேக்ஸிமம் 4.5லேருந்து 4.5 இன்ச், 3 to 4.5 இன்ச் இந்த டாட். இந்த இடத்துல ஒரு 3/8, இந்த இடத்துல ஒரு 3/8. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து பேக் நெக் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா 9 இன்ச். ஓகேவா? 9 இன்ச். இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம்? 4.5 வச்சுருக்கோம். சேம் அதே 4.5 இந்த இடத்துல வச்சிடணும். இப்போ ஒரு ½ இன்ச் குறைச்சி வச்சுக்கலாம். 3.5 இன்ச் மட்டும் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதாவது நெக்குக்கும் டாட்டுக்கு கேப்பில் 1.5 இன்ச் 1 to 1.5 இன்ச் கேப் இருக்கணும். இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல அதாவது போட் நெக் அப்படின்னா 2 நெக் வருமா, 2ஆக பிரித்து கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல இங்கே 4.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 3 இன்ச் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ தான் இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 இன்ச் இதை ஒரு லைன் போட்டுக்கணும். நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல ட்ரா பண்ணும்போது இவ்வளோ இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரா பண்ணோன்னா இது வந்து அகலமாக போயிடும். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல்
அடுத்து இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பேலன்ஸ் 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச்சில் சென்டர் எடுத்துட்டு அதில் ரொம்ப ப்ராடாக வேணும்னு சொன்னால் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ப்ராடாக வேணாம், நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து 2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் 3 இன்ச் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், போட் நெக் ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பேக் பார்ட்டில் வந்து நெக்கு வரைஞ்சிட்டு நெக்கில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் விடணும். அப்போ தான் எக்ஸஸ் போகாது. சேம் இதே அளவு வந்து இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் போடுற மாதிரியே ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுட்டு அதில் பிரின்சஸ் கட், பட்டி, நார்மல் நெக்கு. நார்மலாக 6 இன்ச்சுக்கு நெக்கு வச்சு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நார்மல் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, பட்டி, ஃப்ரண்ட் ஓப்பன். அடுத்த பார்ட்டில் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.